வெல்கம் டு மானஸ் கிச்சன். இன்னைக்கு மானஸ் கிச்சன்ல நம்ம கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாப்கார்ன் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பாப்கார்னுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பேன் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 75 கிராம்ஸ் பாப்கார்ன் இதுல போட்டிருக்கேன். எப்படி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. பாப்கார்ன் நல்லா மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். இது டக்குன்னு பொரிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கேரமல் பண்ண போறோம். இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் சுகர் போட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா ஒரு லிட்டில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இல்ல வாட்டர் ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல மெல்ட் ஆயிடும், கேரமல் ரெடி ஆயிடும். கொஞ்சம் சிம்ல வச்சு பண்ணுங்க. ரெடி ஆயிட்டு வருது பாருங்க. பாருங்க, கேரமல் ரெடி ஆயிட்டு வருது. கேரமல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நான் இதுல கொஞ்சமா ஒரு பிஞ்ச் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதை நீங்க எடுத்து அப்படியே பாப்கார்ன் மேல ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லாட்டி பாப்கார்னை எடுத்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நான் இப்போ பாப்கார்ன் இங்க பாருங்க, இதுல நான் ஆட் பண்ண போறேன். அப்படியே நல்ல டேஸ்டியான கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் பாப்கார்ன் உடனே செஞ்சு முடிச்சோடனே அடுத்த செகண்டே கிச்சனுக்கு வந்துடுவாங்க பிள்ளைங்க. என்னோட டாட்டர் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க பாப்கார்னை, கேரமல் பாப்கார்னை. ரொம்ப நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.